இந்த தாலியும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம் சார். நான் இந்த தாலியை கழட்ட மாட்டேன். என்ன விட்டுருங்க. நான் தீபா விட்டுற மாட்டேன் சார். எனக்கு தீபா தான், தீபாக்கு நான் தான். கார்த்திக் சார், ஹலோ. ஹலோ தீபா, சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? கார்த்திக் சார். இருக்கேங்க. ஏன் சார் குரல் ஒரு மாதிரி இருக்கு? அப்படியா? என்னாச்சு சார்? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பேசலாமா? ஐயோ, என்ன சார் என்கிட்ட போய் இப்படிலாம் கேக்குறீங்க? என்கிட்ட நீங்க பெர்மிஷன்லாம் கேட்டு பேசணுமா என்ன? என்னன்னு சொல்லுங்க சார். கார்த்திக் சார். லைன்ல தாங்க இருக்கேன். என்ன சார் கேட்கணும்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேளுங்க சார். இல்ல, தாலியை கலட்டி உண்டியல உங்க அப்பா போட சொன்னப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அதை நான் எப்படிங்க எடுத்துக்கிறது? சாரி சார். உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியே நான் திரும்ப திரும்ப நடந்துக்கிறேன்ல. இனி அப்படி பண்ண மாட்டேன் சார். இல்லைங்க, நீங்க அப்படி நடந்துக்கிட்டதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. குழப்பமா தான் இருக்கு. அது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிக்க தான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார். நீங்க தாலியை கட்ட மாட்டேன்னு சொன்னது அந்த தாலி சென்டிமெண்ட்டை யோசிச்சா, இல்ல அந்த தாலியை நீங்க நிஜமாவே நேசிக்கிறதுனாலே? தீபா, சார். நான் என்ன கேட்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுல? புரியுது சார். பதில் சொல்லுங்க. நீங்க இப்படி சைலண்டாவே இருக்கிறதுனால தான் என்னால ஃபர்தரா எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல. நிஜமாவே என்னோட இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியலையா கார்த்திக் சார்? எனக்கு புரியுதுங்க. ஆனா என்னோட புரிதல் கரெக்டா இல்லையான்னு நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க சார். இப்போ உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹலோ தீபா, உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வரலாமா சார்? நான் கேட்டதுக்கு நேரடியா ஆமா இல்லைன்னு பளிச்சுன்னு பதில் சொல்லுங்க. என்னால அசம்ஷன்லாம் டிராவல் பண்ண முடியாது. நான் சொல்றேன் சார், ஓப்பனாவே சொல்றேன். நீங்கன்னா எனக்கு உயிர் சார். உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கடவுள் எனக்குன்னு அடையாளம் காட்டின பொக்கிஷம் சார் நீங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான் சார். நான் உங்களை விட்டு விலகி ஓடும்போது கூட உங்களை நினைச்சுக்கிட்டே தான் என் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன் சார். என்னோட மனசால உங்களை விலக்கிடணும்னு நான் நினைக்கவே இல்லை சார். என்னால அது முடியவும் முடியாது. கார்த்திக் சார், எனக்கு இது போதுங்க. நீங்க இப்ப சொன்ன எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி உணர்ந்திருக்கேன். அதனால தான் உங்க அப்பா கிட்டயும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன வாக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? தெரியும் சார். அண்ணி சொன்னாங்க.
உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சா? பிரச்சனை பண்ணிட்டு வந்தது நான் தானே சார். இதுல உங்க நம்பிக்கையை சந்தேகப்படுறதுக்கு வேலையே இல்லையே. கார்த்திக் சார், ஆ சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா சார்? கேளுங்க தீபா, என்ன கேட்க போறீங்க? நீங்க எதுக்கும் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஓப்பனா கேளுங்க. உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்குமா கார்த்திக் சார்? என்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. என் கழுத்துல நீங்க தாலி கட்டியிருக்கிறதால கூட எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நீங்க யோசிச்சு இப்படி சொல்லலாம். ஆனா நான் கேட்கறது அது இல்ல சார். இந்த தீபா உங்க மனசுக்கு பிடிச்சவளா? அதுதான் சார் எனக்கு தெரியணும். நீங்க விபத்தா என் கழுத்துல தாலியை கட்டினதுனால வேற வழி இல்லாம நீங்க உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு என்னை ஏத்துக்க முடிவு பண்ணீங்களா? நீங்க என்ன விரும்பி ஏத்துப்பீங்களா இல்ல விதியேன்னு ஏத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியணும் சார். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல கார்த்திக் சார், இது என் மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டே இருக்கு. நான் இப்படி கேட்கறதுனால என் மனசு நோகுமேனுலாம் நீங்க யோசிக்காம உங்க மனசு என்ன சொல்லுதோ அத மறைக்காம என்கிட்ட சொல்லுவீங்களா சார்? கார்த்திக் சார், சொல்றேங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க கழுத்துல நான் தாலி கட்டினது எதிர்பார்க்காம நடந்திருந்தாலும் நீங்க நிச்சயமா என் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணுதான். இன்னும் சொல்ல போனா அதுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம். நிஜமா தான் சொல்றீங்களா சார்? ஏங்க உங்களுக்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸ்? ஏங்க உங்களுக்கு உங்க மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கு? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்க சொன்னது நிஜம்தானே? சொல்லுங்க சார், நிஜம்தானே? உங்க டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேங்க. நான் உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அதுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சுதான் உங்களை நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேன். அந்த டைம்ல எனக்கு உங்க மேல எந்த விருப்பம் இல்லைங்க. நம்மளால ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்ற மனிதாபிமானம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா போக போக உங்களை என் லைஃப்ல கடவுள் ஏன் கொண்டு வந்தாருன்றத நான் உணர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்போதான் நான் மெல்ல மெல்ல உங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கான சரியான பார்ட்னர் நீங்க தான் மனசால உணர ஆரம்பிச்சேன். கரெக்டா அந்த டைம்ல தான் நீங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து விலகி போறேன்னு சொன்னீங்க. அதுவும் கோயில் அத்தனை பேர் முன்னாடி வச்சு சொன்னதுனால எனக்கு நிஜமாவே ஹர்ட் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் உங்களை சேஃபா வீட்டில் ஒப்படைக்கிறது என்னோட கடமைன்றதுனால தான் நான் உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணீங்க. உங்க கண்ணில் ஒரு தவிப்பு இருந்தது எனக்கு தெரிஞ்சது. இந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா ஏன் விலகி போறாங்கன்ற கேள்வியோட தான் அந்த 3 நாள் அங்க இருந்தேன். இப்ப அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டதான் உங்ககிட்ட ஓப்பனா பேசணும்னு முடிவு பண்ணேன். இப்ப உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிருச்சா? மனசு நிறைஞ்சு போயிருக்கு கார்த்திக் சார். எனக்கு அழுகையா வருது. எனக்கும் இப்பதாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சாரி கார்த்திக் சார், நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம. ரொம்ப சாரி சார். நான் இனிமே உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் சார்.
நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி கார்த்திக் சார். தீபா, இனிமேல் நமக்குள்ள இந்த சாரி தேங்க்ஸ்லாம் வேண்டாம். பாருங்க, நீங்க இப்படிலாம் பேசினா அப்புறம் நான் என்னோட நன்றியை எப்படிதான் சார் சொல்றது? அது இப்போ விஷயம் இல்லைங்க. உங்களை நான் இங்கே அழைச்சிட்டு வரணும். திரும்ப எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு கிடைக்காம போன எல்லா மரியாதையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகணுன்றதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். தீபா, வெயிட் பண்ணுவீங்களா? என்ன கார்த்திக் சார், நான் தான் காலம் முழுக்க வெயிட் பண்ண சொன்னாலும் உங்களுக்காக சந்தோஷமா காத்துட்டு இருப்பேனே. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் யூஎஸ் போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன். என்ன, நான் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு தோணுதா? நீங்க தான் போக போறதில்லன்னு எனக்கு தெரியுமே சார். நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் நீங்க யூஎஸ் போறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இப்போ என்னால் அதை சொல்ல முடியாதுங்க. ஆனால் என்னோட இந்த முடிவால் நம்ம லைஃப்பில் ஏற்பட்ட குழப்பம் தீரும்னு நான் நம்புகிறேன். உங்க அம்மாவை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. யார் மனசையும் நோகடிக்க கூடாதுங்கிற இந்த மனசு தான் சார் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைனில் இருக்கீங்களா? ஆ, சொல்லுங்க சார். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததை நான் உங்ககிட்ட சொல்லாமல் போகக்கூடாதுன்னு தான் இப்போ கால் பண்ணேன். நம்ம சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நமக்குள்ள இந்த பிரிவு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கணும். நீங்க யூஎஸ் போக மாட்டீங்க சார். புரியல? ஆமா சார், அதுக்கான அவசியம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல சார், என்னமோ என் உள் மனசு சொல்லுது, நம்மளுக்கு இந்த தற்கால பிரிவுக்கே அவசியம் இருக்காது. நான் அப்படிதான் நம்புறேன். எதை வச்சு எப்படி சொல்றீங்க? பார்க்கலாம் சார், என்னால உங்களை இனியும் பிரிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா என் பிரார்த்தனை நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கும் நான் நம்புறேன் சார். நீங்களும் அப்படியே நம்புங்க சார், கண்டிப்பா அது நடக்கும். நீங்க இப்போ கவனமா வீட்டுக்கு போங்க சார். ஓகேங்க, உங்க வேண்டுதல் பலிக்கட்டும். நான் வைக்கிறேன். ம், சரிங்க சார். தீபா, அண்ணி, என்ன அண்ணி எப்படி பாக்குறீங்க? இல்ல உன்னை இவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? இந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைக்கணும் தீபா. கண்டிப்பா உனக்கு இனிமே நல்ல காலம்தான்.
நான் உன்னை எப்பவுமே இப்படியே சிரிச்ச முகமா பார்க்கணும். ம்? தேங்க்யூ அண்ணி. டேய் அந்த வண்டி வந்து பாத்துக்கிட்டே வா. அண்ணே நீங்க சொன்ன வண்டி அங்க போகுதுண்ணே. எங்கடா? தோ போகுது பாருண்ணே. டேய் நீ ரொம்ப நாள் மட்டன் பிரியாணி கட்டிக்கிட்டே இருந்தல, இன்னைக்கு உனக்கு ஃபுல் பிளேட் பிரியாணி கன்ஃபார்ம்டா. தட்டி விடுறேன் பாரு. அண்ணே ஏன்னா இவ்வளவு யோசிக்கிறீங்க? பட்டன் தட்டி விடுங்கண்ணே. ஏய் உசுருக்கு சேதாரம் இல்லாம நேக்கா தட்டணும், அதான்டா டீலு. ஆளை மொத்தமா அனுப்புறதா இருந்தா எப்பயோ தட்டி விட்டுருப்பேன். சரிண்ணே சரிண்ணே. மைதிலி, மைதிலி. சொல்லுங்க அத்தை. சம்மந்தி அம்மா வர நேரமாச்சு. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுல? இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லாமே ரெடி ஆயிரும் அத்தை. வந்ததும் அவங்க சாப்பிடலாம். சரி நீ போய் ரெடி பண்ணு, நான் அதோ வந்துடுறேன். நம்ம வர விஷயத்தை தீபா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? வேண்டாம். சொன்னா அந்த கும்பல் ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வச்சு சென்டிமெண்ட்டாக பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. சொல்லாமல் போனதான் போனதும் அவளை அழைச்சிட்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும். அண்ணா இந்த மேடம் தானே ஃபோன் பண்றாங்க. இரு நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். சொல்லுங்க மேடம். என்ன பூபதி, காரை பார்த்துட்டியா? பார்த்தாச்சு மேடம், ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கேன். கரெக்டான இடம் வந்தோன்னே தட்டி விட்டுட்டு நானே உங்க லைனுக்கு வரேன் மேடம். டைம் போயிட்டு இருக்கு பூபதி. காஞ்சிபுரத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள வேலையை முடிக்கணும். மேடம் 5 நிமிஷத்துல முடிச்சிட்டு கூப்பிடுறேன் மேடம். ஓகே, முடிச்சிட்டு கூப்பிடு. அண்ணா இந்த காரை காணானே. டேய் எங்கடா போயிட போகுது? காஞ்சிபுரம் போற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குடா, பிடிச்சிடலாம் விடு. அண்ணே வேகமா போனேன். டேய் அந்த வண்டி எங்க போயிட்டு இருக்கு தெரியுதா? அண்ணே கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கார் எங்க போச்சுன்னு தெரியவே இல்லைண்ணே. அப்ப பிரியாணி அவ்வளவுதானே? டேய் அதெல்லாம் பிடிச்சிடலாம்டா. அண்ணா அண்ணே அந்த கார் அங்க போகுதுண்ணே, சீக்கிரம் போங்கண்ணே. சீக்கிரம் போங்கண்ணே, பிடிச்சிடலாம் காரை. எந்த பக்கம்டா போகுது? அண்ணே லெஃப்ட்ல திரும்பண்ணே. காஞ்சிபுரம் போறதுக்கு ஷார்ட் ரூட் இதானே, காரை பிடிச்சிடலாம் போங்கண்ணே. அக்கா, ஊதுவத்தி தேங்காய் பழம்லாம் வேணும்க்கா. என்ன தீபா, முருகனுக்கு ஏதோ சந்தோஷமான செய்தியோட வரப்போல?
ஏங்கா அப்படி கேக்குறீங்க? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்ன தீபா, அக்கா, முருகனை மறந்துட்டியா? இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சே, அதான் கேட்டேன். அதான் நான் இப்ப வந்துட்டேனேக்கா. ஆமா, நீ இங்க இருக்கியா புருஷன் வீட்ல இருக்கியா? அம்மா வீட்லயே இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இல்லக்கா, நான் அம்மன் கோவில் திருவிழாக்காக வந்தேன். இன்னைக்கு நான் என்னோட வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? உன் புருஷன் வீட்டுக்கு போறத நினைச்சதுமே முகத்துல எவ்வளவு சிரிப்பு பத்தியா?